அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு உரியது. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சியளிக்கிறேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரிவார்ட்ஸ் வெகுமதிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் குர்ஆன் வசனங்களை காண்போம். பொதுவாக ரிவார்ட் என்பதற்கு முன்பாக அவார்டு என்ற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார்கள் மனிதர்கள். அவார்டுனா விருது, ஒரு பெருமைப்படுத்துவது, கௌரவப்படுத்துவது. நல்ல நடிகர், நல்ல வேலை செய்பவர், நல்ல ஒரு ஊருக்கு உழைப்பவர், படிப்பு போன்றவற்றில் அவார்டு கொடுப்பாங்க. பேனா, சிலை, மெடல், இராணுவத்தில் கொடுப்பாங்க, ரிப்பன் போன்ற விருதுகள் அவார்டு என்று சொல்லுவாங்க. சிலர் அந்த நலிவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சொல்றாரு, எனக்கு எதுக்கு அவார்டு, எனக்கு ரிவார்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி ரிவார்டு என்பது தான் தரப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தட்டி கழிப்பதற்காக அவார்டு தான் கொடுக்குறாங்கிறத பார்க்குறோம். அவார்டு என்பது ஒரு கௌரவம் தான். அது யாருக்கு கொடுக்கணும்? நல்ல பணம் வசதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் நமக்கு ரிவார்டு தரேங்கிறார். நிறைய இடங்கள்ல ரிவார்டு தான் தர, நமக்கு அவார்டுலாம் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறது. அது ஒரு போலியான கௌரவம் தான். 2ஆம் அத்தியாயம் 58ஆம் வசனத்துல என்ன மாதிரிலாம் நடந்தா நம்மளுக்கு அல்லாஹ் ரிவார்ட் கொடுக்குறேன்னு சொல்றாரு பார்க்கலாம். மனிதர்களை நல்ல முறையில் நடத்துங்கள், பின்னர் நாம் உங்களது பாவங்களை மன்னிப்போம், மேலும் பக்தி உடையோரின் வெகுமதியை அதிகரிப்போம். வெகுமதியை கூட்டுவேங்கிற, ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காரு, அதிகரிப்பேங்கிற. இப்போ மனிதர்களை நல்ல முறையில் நடத்துவது. இப்போ வரும்போது கூட ஒருத்தருக்கு சத்தம் போட்டு தான் அவங்க வண்டி ஓட்டுறா இருக்க, நல்ல முறையில் நடத்த முடியலை. அதான் அந்த இயல்பை நம்மளால பக்குவப்படுத்தி ஒரு கட்டுக்குள் வைத்து மனிதர்களை நல்ல விதமாக நடத்தணும்ன்ற முடிவை எடுத்து செயல்படுத்துவது பிரயத்தனமா இருக்கு, பகீரத பிரயத்தனமா. ஆனால் அப்படி செஞ்சா நமக்கு அத பாவங்களை மன்னிப்போங்கிற, நம்ம பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை மாற்றிக் கொள்வதற்கு நம்ம மனிதர்களை இணக்கமாக நடத்தினாலே அது அடைய முடியக்கூடிய ஒன்றாக. 3ஆம் அத்தியாயம் 145ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றாரு, முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் கடவுளின் அனுமதியுடனே அன்று எவர் ஒருவரும் மரணிப்பதில்லை. டெத் அல்லாஹ் தீர்மானிச்ச நாளில், அந்த நேரத்தில், நாளிகை, அந்த மணித்துளியில் நடந்துவிடும். அதை யாரும் மாற்ற முடியாது. எவர் இவ்வுலகின் வீண் பெருமைகளை தேடுகின்றாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து வழங்குகின்றோம். மேலும் எவர் மறு உலகின் வெகுமதிகளை தேடுகின்றாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து அருள் புரிகின்றோம். நன்றி உடையவர்களாக இருப்பவர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம். மறு உலகின் வெகுமதியை தனியா சொல்றாரு, இங்கேயே நன்றி உடையவர்களாக இருப்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறோம் என்று சொல்றார். அப்போ அந்த மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா இருக்கும் பட்சத்துல வீண் பெருமைகளை தேடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு அது கிடைச்சிடும், இந்த உலகத்துல கிடைச்சிடும். பெருமைக்கு பாடுபட்டால் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்துவது, பெரிய காரியங்களை செய்வதாக காட்டிக்கொள்வது. ஒரு பழைய முதல்வருக்கு அவருக்கு பெருமை கிடைச்சிருச்சு, அவரை புகழ்கின்றார்கள். இந்த முதல்வர் இப்படிப்பட்டவருக்கு கொடை வள்ளல், பார்க்கிறவங்களுக்குலாம் தர்மம் கொடுப்பாரு. ஆனா அந்த தர்மம் ஒரு பகட்டுக்காக, அவர் மக்கள் மத்தியில பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் செய்யறாரு. அதாவது அது வெளிப்படையா செய்யறாலும் நல்லதுதான், ஆனா அவர் செய்யறது எல்லாம் ஸ்ட்ரென்த் தான். அந்த மாதிரி ஒரு தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் அதை பார்க்கிறேன். அப்படி வீண் பெருமைகளுக்காகத்தானே செய்யறாங்க. நீங்க அதை யோசிச்சு பார்க்கலாம். அது அல்லாஹ் சொல்றாருல, அந்த மாதிரி காட்டிக்கொள்ளும் நிலையில ஒருத்தர் தர்மம் செஞ்சா அது வீணதான் போகும். அப்படி அவங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது
ஆனால் மறு உலகில் வெகுமதிகளை தேடக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து அருள் புரிகிறேன் என்கிறார். அதனால நம்ம மறு உலகின் வெகுமதிகளை தேடக்கூடியவர்களாக இருப்போம். 3ஆம் அத்தியாயம் 172 அடிக்கடி துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கஷ்டப்பட்ட போதும் கடவுளுக்கும் தூதருக்கும் பதில் அளித்து தங்களுடைய நற்செயல்களை தொடர்ந்து செய்து மேலும் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துவோருக்கு ஒரு மகத்தான வெகுமதி உள்ளது. துன்பம் இந்த மக்களால் ஏற்படுது. பல வகையில நம்ம கார்னர் பண்றாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அது கூட நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் போல கபர்ஸ்தான் கொடுக்க மாட்டோம், வேற அவங்களுடைய தொழில் போக்குவரத்துல நாங்கள் செய்ய மாட்டோம், சேர்த்துக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், வியாபார பொருள்கள் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் நம்ம காதல் பண்றாங்க. யாரு சரணடைந்தவர்களாக இருப்பவர்களை அல்லாஹ் மட்டும் குர்ஆன் மட்டும் என்று அந்த நிலையை எடுத்துக்கொண்டவர்களை துன்புறுத்துகின்றார்கள். அவங்க அடிக்கடி துன்பத்திற்கு உள்ளாக கஷ்டப்பட்ட போதிலும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மறுமொழி அளித்து பதிலளித்து தங்களுடைய நற்செயல்களை தொடர்ந்து செய்து அதை இடைவிடாம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லது அதுல சுணக்கம் ஏற்பட்டு ஒரு தயக்கமோ பயமோ ஏற்பட்டு அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து அதே விஷயத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது, அது நன்னறியான அந்த வாழ்க்கைக்கு வெகுமதி அளிக்கிறேன்னு சொல்றது. அதே மாதிரி இன்னொரு 3ஆம் அத்தியாயம் 195 அதே கேட்கிற அவர்களுடைய இரட்சகர் அவர்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கிடையில் உழைப்பவர் எவருக்கும் நீங்கள் செய்யும் எந்த உழைப்பிற்கும் வெகுமதி வழங்க நான் ஒருபோதும் தவறுவதில்லை. நீங்கள் ஆண் அல்லது பெண் எவராக இருந்தாலும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு சமமே. 2 தரப்புக்குமே அல்லாஹ் இந்த உழைப்புக்கான வெகுமதியை வழங்க ஒருபோதும் தவறுவதில்லை என்று சொன்னாரு. அப்போ அந்த பாகுபாடுங்கிறதே இல்லை. யாரா இருந்தாலும் அவங்களுக்குரிய வெகுமதி தரப்படுகின்றது. அதுவும் இல்லாம அவங்க யாராக இருந்தாலும் எவருக்குமே அந்த உழைப்பவர் எவருக்கும் அந்த வர்க்க பேதம் உயர்வா பணக்காரர் கூட வேலை செய்யலாம், ஏழைக்கும் வேலை செய்யலாம். ஏழைக்கு அது கிடைக்காதவனோ பணக்காரருக்கு கிடைக்காதவனோ கிடையாது, எல்லாருக்குமே கிடைக்கும். வர்க்க பேதம், இனபேதம், இனபேதம் எதுவுமே இல்லாம அல்லாத ஆண் பெண் பேதம் இல்லாம அது கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை அது தவறுவதில்லை என்று சொல்றாரு. அத 6ஆம் அத்தியாயம் 160 சொல்றாரு, எவரேனும் நன்னறியான ஒரு காரியம் செய்தால் 10ற்கான வெகுமதியை பெறுகின்றார். மேலும் ஒருவர் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்குரிய கூலி மட்டுமே கொடுக்கப்படுகின்றார். ஒருவரும் சிறிதளவு அநீதியும் அனுபவிக்க மாட்டார்கள். அந்த 10க்கான வெகுமதி தரங்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பெருந்தன்மையுடையவராக இருக்கார். கடவுள் அள்ளி கொடுக்கிறார், சும்மா கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறார், நிறைய கொடுப்பார். ஒரு நன்மை செய்தார், அதான் ஒரு தானியத்தை பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய அந்த பூமி 700 மடங்கு பெருக்குது. நீ ஒரு நாணயம் ₹1 செலவழிச்சா 700 ரூபாய் திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, நம்புறதுலதான் இந்த நம்பிக்கையே. நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம், அதை செயல்படுத்துறோம். 10 ரூபா கொடுக்குறோமா, நமக்கு 7000 ரூபாய் திருப்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யறோமா, அது கொடுக்கும் போதே கஞ்சத்தனப்படுகின்றோமா? இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம தாராளமாக செலவு செய்வதை, உழைப்பதை, அல்லாஹ்வின் காரியங்களை ஆற்றுவதை ஆர்வத்துடன் போட்டியிடுவார்கள். 9ஆம் அத்தியாயம் 108 ஆர்வத்துடன் அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று 9ஆம் அத்தியாயம் 88ஆம் வசனத்தில் சொல்றார். உண்மையான நம்பிக்கையாளர்கள் பாடுபடுவதற்கு ஆர்வத்துடன் உள்ளனர். தூதரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டு விட்டவர்களையும் பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய வாழ்வுகளையும் கொண்டு ஆர்வத்துடன் பாடுபடுகின்றனர். இவர்கள் நல்ல விஷயங்கள் அனைத்திற்கும் தகுதியானவர்களாகிவிட்டனர். அவர்களே வெற்றியாளர்களாக இருக்கின்றனர். அதான் அந்த பணத்தையும் வாழ்வுகள்ங்கிறது நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்முடைய உழைப்பு, உடல் உழைப்பு, அதை ஸ்பெண்ட் பண்றது. இன்னும் பல விதங்கள் அது சில வாழ்வுகள்ங்கிறது நிறைய விஷயத்தை உட்படுத்துது. ஆனா பணம்ங்கிறது அது சிம்பிள் தான், கையில காசு இருந்தா கொடுத்துடலாம், அந்த விஷயம் அப்படி முடிஞ்சிருக்கு. ஆனால் 2யுமே கொண்டு
அவங்க இது இருந்தாலும் சரி, அது இருந்தாலும் சரி, எதை வேணாலும் கொடுத்து அல்லது ரெண்டையுமே கொடுத்து அந்த உழைப்பதற்கு, பாடுபடுவதற்கு, அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுவதற்கு ஆர்வத்துடன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல விஷயங்கள் அனைத்திற்கும் அவர்கள் தகுதியாகிவிட்டனர் என்று சொல்றார். உதாரணத்துக்கு 9ஆம் அத்தியாயம் 21வது வசனத்திலையும் அதைப்படுத்தினார். அன்றியும் அவர்கள் எந்த அளவில் செலவு செய்தாலும், செலவுகளுக்கு உள்ளானாலும், 9ஆம் அத்தியாயம் 121 அவர்களுக்கான நன்மைகள் பதியப்படாமல் சிறியதோ அல்லது பெரியதோ எந்த செலவினங்களுக்கும் அவர்கள் உள்ளாவதில்லை, அல்லது எந்த பள்ளத்தாக்கையும் அவர்கள் கடப்பதில்லை. கடவுள் நிச்சயமாக அவர்களுடைய காரியங்களுக்காக தாராளமாக அவர்களுக்கு வெகுமதி அளிப்பார் என்று சொல்றாரு. ஒவ்வொரு சின்ன காரியமாக சிறியதாக இருந்தாலும், ஒரு சின்ன எழுதி கொடுக்குறோம், ஒரு விஷயத்தை எழுதி கொடுக்குறோம், பதிந்து கொடுக்குறோம், அதாவது ஏதாவது ஒரு சின்ன செட்டிங் பண்றோம், சின்ன ஸ்டெப் எடுக்கிறோம். நன்மையான காரியங்கள்ல கூட இருக்கிறதுல வர்றவங்களெல்லாம் பதிவு எழுதுறோம், எத்தனை பேர் வந்திருக்காங்க, அந்த வேலை கூட சின்ன வேலை தான். ஆனா அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்குதுன்னு சொல்றாரு. சரி, அதாவது பதியப்படுதுங்கிற அல்லாஹ் அந்த பதியப்பட்டு நான் உனக்கு நன்மைக்கு உரிய வெகுமதி தருகின்றேன் என்கிறார். அப்ப எல்லாரும் அந்த ஆர்வத்தை, இல்லை இந்த வேலையை நம்ம ஏன் செய்யணும், அதுதான் சின்ன வேலை, யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்காம நம்ம அதை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அதில் உள்ள நுழையணும். அதுக்கு இன்ஷால்லா நம்ம எல்லாரும் தயாராகவும். நான் ஏன் சொல்ல வரேன்னா பார்ப்போம். சிறியதோ அல்லது பெரியதோ, சிறியதுன்னு நான் இதை சொல்ல விரும்பல. நம்ம பள்ளி தொழுவதற்கு தயாராகுது, வெள்ளிக்கிழமை ஜும்மா, ஞாயிற்றுக்கிழமை குரான் வகுப்பு, இது செட்டிங்லாம் பண்ணணும், டேபிள் சேர் போடணும், விரிக்கணும், தூய்மை செய்யணும். இந்த வேலைகள்லாம் கூட ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்பான வேலை, ரொம்ப சிறப்பான வேலை. அது சகோதரர்கள் பண்ணுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்குரிய வெகுமதி கண்டிப்பா இருக்கு. அதை செய்ய தயாரா இருக்கிறேன், நான் வர்றேன், நான் முதல்ல செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வரணும். அது போன்று அதான் இந்த மாதிரியான சின்ன வேலைகள் நினைக்கிறேன். சின்ன வேலைகள்லாம் இது பெரிய வேலை, அதை விட சின்ன வேலை. அதை கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு சேரை எடுத்து வச்சா கூட அது நல்ல சின்ன வேலை தான். அந்த வேலையை செஞ்சாலும் அதுக்குள்ள வெகுமதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பள்ளியை ஒழுங்கு செய்வது, தூய்மை செய்வது. இப்போ குர்ஆன் விநியோகம் பண்றாரு நம்ம சகோதரர் ஜமீன் முகமது ஜமீன். அவர் அகமதாபாத்ல இருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு எத்தனையோ குர்ஆனை இலவசமாக அவருடைய தானாக முன்வந்து தன்னுடைய சொந்த பொருட்செலவில் செய்து வருகின்றார். பாராட்டுக்குரிய விஷயம், நம்மளே பாராட்ட வேண்டிய விஷயம். அத்தகைய காரியங்களை ஓப்புடன் அல்லாஹ்வின் பாதையில செய்து வருகின்றார்கள் சகோதரர்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு வெகுமதி தர்றேங்கிற குர்ஆன் நம்ம படித்தால் நம்ம வெற்றி அடையலாம். அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதுல கலந்து கொண்டு நம்மளும் நம்முடைய என்ன சொல்றது, பொருளாதார உதவியோ அல்லது எழுத்து உதவியோ ஏதோ ஒரு உதவியோ அவங்களுக்கு செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட சேர்ந்துக்கலாம். ஆனா அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. அதான் அந்த மாதிரியான விஷயத்தை இப்போ சகோதரர் ஜாகிர் அவர்கள் மற்றும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர்களுக்கு, எண்ணற்றோருக்கு அந்த உதவி சென்று சேரக்கூடிய வகையில ரொம்ப ஒரு முனைப்புடன் அது அரும்பாடுபட்டு செய்கிற காரியம், சும்மா இல்லை. நம்மளாம் யோசிச்சே பார்க்க மாட்டோங்கிறோம். எப்படா போவோமா, அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு அதை கொடுப்போமா, அவங்களுக்கு பணம் உதவியோ பொருளாதார உதவியோ பாலோ தண்ணியோ துப்பட்டியோ ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த துணிகளோ கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வரவே மாட்டேங்குது பாருங்க, அது சிந்தனையே வர மாட்டேங்குது. ஆனா அவங்க காரியங்கள்ல ஈடுபடுகின்றார்கள். இதுதான் சொல்றேன். அந்த மாதிரியான காரியம் அல்லாஹ் நீங்க செய்யுங்கிறார். ஏழைகளுக்கு ஆதரவளியுங்கள், உணவளியுங்கள், இன்னும் பல விதங்கள் சொல்லப்படுது. அதை நம்ம வெகுவா பார்க்க வேணாம் இப்போதைக்கு, மழை பெய்யுது. அதான் சிறியதோ அல்லது பெரியதோ அது எதுவாக இருந்தாலும் அது அவர்களுடைய நன்மைக்காக பதியப்படுகின்றது, அவர்களுக்கான நன்மையாக பதியப்படுகின்றது. அப்படி செலவினங்களுக்கு அவங்க அந்த செலவு வீணா போவதில்லை என்று சொல்றார். அவர்கள் எந்த பள்ளத்தாக்கையும் கடப்பதில்லை. பள்ளத்தாக்கு கடக்கிறது தான் ரொம்ப அந்த அக்கபா என்று சொல்லக்கூடிய அந்த கணவாயை கடப்பது. கணவாங்கிறது பள்ளத்தாக்குக்கு நடுவில் இருக்கும், ரெண்டு மலைகளுக்கு நடுவில், பேலிசாட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதான் கணவாய், அதான் பள்ளத்தாக்கு. அதை கடப்பதை பற்றி அந்த
அந்த அத்தியாயத்தில் கடைசி அத்தியாயத்தில் வருது இல்லையா, அதுதான் ரொம்ப கடினமான காரியம் என்று சொல்றார். வசனம் படிக்க தேவையில்லை. அது எப்படி அதுன்னா ஏழைகளுக்கு உணவளிப்பது, நல்ல காரியம், ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொள்வது, இதெல்லாம் சொல்லி தான் அந்த அக்கபான்னு சொல்றாரு. அந்த பள்ளத்தாக்கு கடக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அது அந்த நிகழ்வு தான் வந்து ரெகுலராக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ மாதிரி வாகனங்களோ அது குதிரையோ எதுவுமே இருக்காது. அது குதிரை கூட அந்த மாதிரியான இடத்துக்கு போக முடியாது, நடந்து தான் போகணும். அது எவ்வளவு சிரமம். அதான் பர்மாவிலிருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு கல்கத்தாவுக்கு வந்ததை பற்றி எழுதுறாரு. படிக்கவே மனசு கஷ்டப்படும், அப்படி இருக்குது. இவ்வளவு பயங்கரமா இருக்கு அந்த விஷயங்கள். ஒரு 50 கிலோமீட்டர் தான் அது நடந்து வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க. ஒரு குடும்பமா கிளம்பி வந்தவங்க, அவங்க கூட கூட்டத்தோட சேர்ந்து வர்றாங்க. அந்த குடும்பத்துல கடைசி அவர் மட்டும் நிற்கிறார். 10 பேர் 6-7 பேர் செத்து போயிடறாங்க, அவங்க ஒரு கூட வந்த பிள்ளைகள் மனைவி உட்பட. அந்த மாதிரியான கடப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பள்ளத்தாக்கை கடப்பதை பற்றி எல்லாம் சொல்றாருன்னா அது யோசிச்சு பார்க்கணும். சில தொடர்ந்து அடுத்த குப்பாவை பார்ப்போம். அடுத்த அமர்வுல அடுத்த குப்பாவை இந்த குப்பாவை முடித்துக் கொள்வோம். தூபு இழலாம், கடவுளின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். அதான் அந்த வெகுமதியை பற்றி தான் வசனங்கள் படிக்கிறோம், வேற இல்லை. 18ஆம் அத்தியாயம் 88வது வசனம். நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்கள் நல்ல ஒரு வெகுமதியை பெறுகின்றனர். அவர்களை நாம் கனிவுடன் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல நல்லறியான காரியங்களை பொழிபவர்கள் நான் அன்பால் பொழிவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நம்பர் ஞாபகம், அன்பால் கடவுள் நம்ம மேல அன்பால் பொழிகிறாருன்னா, அன்பால் பொழிஞ்சா பிள்ளைகள் மேல பெற்றோர்கள் அன்பால் பொழியும் போது அவர்களுக்கு வாங்குறது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பைக்கு கேட்டா பைக் வாங்கி கொடுக்குறாங்க, ஷர்ட்டு, துணிமணி, ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்கறது. அது அன்பை காட்டுறாங்க, அன்பை பொழிகின்றார்கள். பிள்ளைகள் மேல அன்பை பொழிவதனால அவங்க கேட்கறது, விருப்பப்பட்டது, ஆசைப்படுறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு அன்பால் பொழிவேன்னு சொல்றாரு, கனிவுடன் அவர்களை நடத்துவேன்னு சொல்றாரு. அப்போ அந்த நன்னறியான வாழ்க்கையை நடத்துவது நம்பிக்கை கொண்டு அவர்களை நல்ல ஒரு வெகுமதியை பெறுகின்றனர் என்று சொல்றாரு. கனிவுடன் நடத்துவோம் என்று அல்லாஹ் சொல்றார். எல்லாம் வல்லவர் நம்மை கனிவுடன் நடத்திதான் அதை விட என்ன பாக்கியம். வழிகாட்டப்பட்டவர்களாக ஆவதை தேர்ந்தெடுத்து 19ஆம் அத்தியாயம் 76ஆம் வசனம். வழிகாட்டப்பட்டவர்களாக ஆவதை தேர்ந்தெடுத்தவருடைய வழிகாட்டலை கடவுள் அதிகரிக்கின்றார். ஏனெனில் நல்ல செயல்கள் இரட்சகரால் நிரந்தரமாக வெகுமதி அளிக்கப்படுகின்றன, மேலும் மிக மேலான பலன்களை கொண்டு வருகின்றன சொல்றாரு. 29ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னதியான ஒரு வாழ்வு நடத்துகின்றனரோ அவர்களுடைய பாவங்களை நிச்சயமாக நாம் மன்னித்து விடுவோம், மேலும் அவர்களுடைய நன்னறியான காரியங்களுக்காக அவர்களுக்கு வெகுமதியை நிச்சயமாக தாராளமானது வெகுமதி அளிக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படுது இந்த மாதிரியான காரியங்களுக்காக. கடைசி ஒருவர் வசனம் படிப்பீங்க 39ஆம் அத்தியாயம் 35. அவர்களுடைய பாவகரமான காரியங்களை கடவுள் மன்னிக்கின்றார், மேலும் அவர்களுடைய நற்காரியங்களுக்காக அவர்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தோட துப்பாவை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து மழை பெறுவதால் தொழுகைக்கு தயாராகவும். தீபு சலாத்.